இந்த ரிசர்வ் டேங்க்கில் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கீழே ஊற்றிடுவோம். கூலண்ட்டும் நம்ம 2 இயர்ஸ் ஒன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறது நல்லது. ஸோ அது எதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு அது ஏன் எப்போ ரீப்ளேஸ் பண்ணணுன்றது, இந்த கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேட் ஸ்மெல் வரும். அது வந்து ஒரு மாதிரி ரப்பர் ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் வந்து இது மோசமாகிடுச்சு, ஸோ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த மாதிரிலாம் ஆகும். புதுசாக ஊற்றும் போது அந்த ஸ்மெல் இருக்காது. ஸோ அதனால் 2 இயர்ஸ் ஒன்ஸு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது நல்லது கூலண்ட். ஃபஸ்ட்டு இந்த ரிசர்வ் டேங்க் எதுக்குன்னா, எப்போல்லாம் இன்ஜினில் ப்ரெஷர் அதிகமாக க்ரியேட் ஆகுதோ அந்த டைமில் இந்த ரிசர்வேருக்கு வந்துடும். ஸோ இதில் ஃபுல் பண்ணி வச்சுக்கும். ஸோ எப்போல்லாம் தேவையோ அங்கே கம்மியாகுதோ அந்த டைமில் இங்கேருந்து எடுத்துக்கும். அதனால தான் நம்ம இதை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும். மினிமம் மேக்ஸிமம் லெவல் இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேக்ஸிமம் மினிமம் லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது தேவைப்படாமல் எடுத்துக்கும், தேவையில்லாத போது திரும்ப இதிலே புஷ் பண்ணிவிடும்.